வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்து என்ன பண்றாருன்னா யோசிச்சிட்டே இருக்காரு. எப்படா இந்த பார்லாமா இவ்வளவு பெரிய கதை உருவாக்கிட்டு இருக்கு, ஆனா இது மறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல மீனாவும் வராங்க. என்னங்க என்ன யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப முத்து அது வேற ஒண்ணும் இல்ல, பார்லாமா பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனாவும் ஆமாங்க எனக்கும் அதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, இவங்க இவ்வளவு போய் சொல்லணும், ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஏதோ ஒரு மறைஞ்சிருக்கு, அதுக்காக தான் அவங்க இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்றாங்க. அப்போ முத்து ஆமா மீனா எனக்கும் அதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, நான் என்ன பண்றேனே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க நான் வித்யா வீட்டுக்கு வேணா போய் பாக்குறேன், ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து ஆமா மீனா நீ போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி வித்யா வீட்டுக்கு மீனா போறாங்க. போன உடனே வித்யாவுக்கு மூஞ்சில ஒரு மாறி மாறுது. ஐயோ என்ன ரோஹிணி கடவுள் நடந்த மாதிரி நான் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. இது பார்த்த மீனா என்ன வித்யா என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு பிடிக்கல போலியே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா எங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க பயத்தோடய. சொல்லி மீனா அப்படியே போட்டு வாங்கலாம்னு சொல்லி என்னென்னமோ பேசி பாக்குறாங்க. இந்த மாதிரி மலேசியால அவங்க அப்பா ஊர் மலேசியா தானே, இல்ல வேற ஏதாச்சும் ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா வித்யா சொல்றாங்க இல்லங்க மலேசியா மட்டும் தாங்க அவங்க ஊரு அப்படின்னு சொல்றாங்க. சரி அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்களா ஜெயில அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க சொல்றீங்க அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மீனா நினைக்கிறாங்க ஓகே இவன் நல்லா உஷாராயிட்டா, சோ இவன் மேல இதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்க முடியாது, நம்ம வேற பிளான் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. வந்த உடனே முத்து கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி வித்யாக்கு எந்த விஷயமும் தெரியாது போலியே, சோ அவங்க குழப்பி பேசுறாங்க முன்னாடி, ஆனா இப்ப பேசும்போது ஓரளவுக்கு தெரியாத மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி வக்கீல பாக்குறதுக்காக முத்து கிளம்பி போறாரு. போன உடனே இந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்டுல நடந்துட்டு இருக்கு, ரோஹிணி வந்து ரொம்ப மறைக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது, அவங்க பேசுற அவங்க நடத்தையெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி தான் தெரியுது, அது நீங்க வந்தா மட்டும்தான் அது என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி ஓகே முத்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வந்த உடனே அம்மா அப்பா பார்லாமா மனோஜ் ஸ்ருதி டே ரவி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிடுறாரு. சரின்னு சொல்லி எல்லாருமே வந்துடுறாங்க. விஜய கேக்குறாங்க டே என்னடா வக்கீல கூட்டிட்டு வந்திருக்க, என்ன பாகத்தை பிடிக்க போறிய நீ அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மலேசியால அவங்க அப்பா வேற இறந்துட்டாரு, ஸோ இப்போ அந்த சொத்து வேற யாருக்கு போகும் என்னன்னு தெரியல, ஸோ ரோஹிணி பேருக்கு எப்படியாச்சும் மாற்ற முடியுமா என்னன்னு பார்க்கறதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆமா 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 சார் ஆமா சார் நீங்க என்ன சார் கொஞ்சம் பாருங்க சார், ஏதாச்சும் பண்ண முடியுமா கொஞ்சம் பாருங்க சார், எப்படியாச்சும் ரோஹிணி பேர்ல மாத்தினும் சார் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அப்போ ரோஹிணி நினைக்கிறாங்க முத்து இந்த சொத்து பேச்சை வர எடுத்துட்டு வந்துட்டான், இப்போ ஆன்டி சும்மா விட்ட மாதிரி தான் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லி வக்கீல் வந்து அந்த பொண்ணை வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி ரோஹிணியை கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லி ரோஹினியும் வராங்க. வந்த உடனே வக்கீல் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க, எங்க அட்ரஸ் எங்க என்னென்னமோ கேட்கறாங்க. ரோஹினிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னமாச்சு எதுக்கு சைலண்டா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதான் சாக்குன்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சுறாங்க, ரொம்ப அழுவ ஆரம்பிச்சுறாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க அப்பா இருந்த சோகத்துல இருப்பா, நீ கூட்டிட்டு போ மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நேரத்துல வக்கீல் என்ன பண்றாரு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல பாஸ்போர்ட் இருக்க முடியா, சோ அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து காமிச்சுன்னா நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்றாங்க. அப்போ விஜய் ஆமால நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் மனோஜ், அந்த ரோஹினியோட பாஸ்போர்ட் இருந்தா எடுத்துருவா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹினி நினைக்கிறாங்க என்ன எப்படி பண்ணாலும் எனக்கு வந்து செக் விழுந்துட்டே இருக்கு, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சோ பாஸ்போர்ட்டை பார்த்தா கண்டிப்பா எல்லா உண்மையும் தெரிய வந்துடும். சோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.